ஹலோ சான், இன்றைக்கி நான் புதுசாக ஒரு ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணேன். அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த ட்ரிங்க் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் இது ப்ரிப்பேர் பண்ணேன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அதுதான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நீ எதுக்கு வெயிட் கெயின் ஆகணும்னு யோசிக்கலாம். ஏன்னா நான் ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்கேன். அதனால தான் இது சூஸே பண்ணேன். நான் சாப்பிடுவேன், நல்லா தான் சாப்பிடுவேன். ஆனால் வெயிட் ஏறலை. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் ஏறலை. நம்ம எவ்வளோ சாப்பிட்றது அதெல்லாம் தனியாக ஒரு விஷயந்தான். எப்போ சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம் அது ரொம்ப முக்கியம். அதனால தான் இன்னிலிருந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன். இன்னிலிருந்து சாப்பிட்றத ஒழுங்காக சாப்பிட்ணும், கரெக்டாக சாப்பிட்ணுன்னு. சரி, ஓகே. இப்போ நான் அந்த ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்கிறேன். வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன், பால் எடுத்துக்கிட்டேன், வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். இது மூணுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். இந்த வேர்க்கடலையோட நான் பாதாமும் பம்கின் சீடும் ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி நான் இந்த வேர்க்கடலை, பாதாம், பம்கின் சீட் இதெல்லாம் ஊற வச்சு அரைக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுவேன்னு தெரிஞ்சு தான் நான் இதை வறுத்துட்டு மிக்சியில் போட்டு வச்சுக்கிட்டேன். இனிமேல் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ண மாட்டேன்ல. நான் ஆட் பண்ண எல்லாமே ப்ரோட்டீன் பாடியில் பில்டப் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். இதில் நான் ஸ்வீட்னஸ்க்காக எதுவும் ஆட் பண்ணல. ஜஸ்ட் ஹனி மட்டும்தான் லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இது போதும் ஸ்வீட்னஸ்க்கு. இது செய்கிறதுக்கு நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல, கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிடுச்சு. ஃபைனலாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது. இது எத்தனை நாளைக்கு சாப்பிடுவேன்னு தெரியாது. ஆனால் வெயிட் கெயின் ஆகிற வரைக்கும் நான் இது குடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். எவ்ரி மார்னிங் இது குடிக்க போகிறேன். இந்த ட்ரிங்க் கூடவே நான் டெய்லி ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கலான்னு இருக்கேன். நான் சோம்பேறித்தனம் படாமல் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணி இதனுடைய ரிசல்ட்டை உனக்கு சொல்கிறேன். ஓகே, பாய்.